ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கலாம். நான் பேசுகிற வேர்டு டவுட் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பார்க்கலாம். நீங்கள் திட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் க்ரை பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி க்ரை பண்ணோம் அப்படி ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப்பனப்படி, சாரி பேபி, என்னோட பேபி குட் பேபி தெரியுமா, நீ ஃபுல்லானா ஸ்டடி ஒர்க்கை பண்ண, ஆனால் பட் உன் பேபிக்கு தான் ப்ளே பண்ணுற திங்கிங் வந்துடுச்சு. சாரிண்ணா, இப்போ என்ன உன்னை திட்டக்கூடாதா, நான் நாளைக்கு திட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்கிறாரு. நான் திட்ட மாட்டேன், நாளைக்கு யாரையுமே திட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிவிட்டு, நீ இந்த மாதிரி ஸ்டடி ஒர்க் பண்ண சொல்ல உன்னை டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, ஓகே, இது என்னோடய ஃபால்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணால், அப்போ உங்களுக்கு கோவம் இல்லையா என் மேலே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் தானே ஒன்றா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணி நைட்டு முழுக்க உங்ககிட்ட க்ளோஸாக இருந்தேன், நீ ஸ்டடி ஒர்க் தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு உன் மேலே கோபம்லாம் கிடையாது, சும்மா தேவையில்லாமல் கில்ட்டி ஆக்காட்ட அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி ஃபுல்லாக கம்ஃபர்ட் பண்ணப்படி ஜங்குக்கு டைஸில் வச்சபடி இப்போ சேரில் உட்காந்துருக்காரு. ஆமாம், லஞ்சு சாப்பிட்றதுக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வண்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எட்டு வந்திருக்கேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி 2 பேரும் டைம் போகிறது கூட தெரியாமல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம தான் டைம் நல்லாவே மூவ் ஆகிட்டு ஒரு கிளாஸே கட் ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டை மொத்தமாக நோட் பண்ணிவிட்டு, ஆமாம் பேபி, உன் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்தால் வேலையே மறந்துடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டேன். என்னாச்சுட்டு ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டால், இல்லை ஒரு கிளாஸே கட் ஆகி டைம் 1 ஹவர் மூவ் ஆனாச்சு, என் டைஸில் உட்காண்ட நேரத்துலேருந்து எல்லாத்தையும் மறந்து என்னையே பார்த்துட்ருக்கே, அதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்னா 1 ஹவர் ஃபாஸ்ட் ஆகிடுச்சா, ஒரு ப்ரீடே பிரேக் ஆகிடுச்சாங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆனா, ஏன் இந்த அளவுக்கு ஷாக் ஆகிறாருன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ பிரேக் ப்ரீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா இந்தமாதிரி சொன்னோம். போட்டேன், அங்கே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தானே என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, கிளாஸ்ன்னு தெரியும்ல, நான் போக விடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிப்பாரா இந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தோம். டக்குன்னு அந்த ரூம் டோரை ஜாக் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுவான். இந்த மாதிரி வந்துட்டோம். இப்படி டக்குன்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஓப்பன் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் நாக் பண்ணாமல் ஓப்பன் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் நம்ம டேயோட டைஸில் உட்காந்தபடி நம்ம ஜங்குக்கிட்டே அடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜாக்கை நோட் பண்ணால் ஜங்குக்குமே இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் உள்ளே வந்த மூமெண்ட்டுக்கு பயந்து போய் டக்குன்னு டேயை விட்டு எழுந்துட்டு அப்படியே ப்ரொஃபஸர் நான் அப்புறம் உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வெளியே போயிருவாரா. இந்த மாதிரி பண்ணோம். உனக்கு மேனஸ் இல்லை, எப்படி தான் என்னோடய ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வருவியா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை பிடிச்சி நம்மகிட்ட திட்டுறாரு. இந்தமாரி திட்டுனா, அது சாரி சார், நான் தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஜாக் சாரி சொன்னால் நம்மகிட்ட பயங்கரமாக தீக்குறாரு ஜாக்கை. இந்த மாதிரி தான் ரூம் டோரை கூட நாக் பண்ணாமல் ஓப்பன் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக தீட்டு ஜாக்கு கேட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை வேற கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஜங்குக்கு வேற வேகமாக டக்குன்னு வெளியே போயிட்டானேங்கிற மாதிரி நேராக நம்ம ஜங்குக்கு தேடி வருவாரா. அந்த மாதிரி வந்தோம். ஜங்குக்கு தான் கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்து, ஐயோ ஹயாங் அந்த பொசிஷனில் பார்த்துட்டானே, என்னடா நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மொமெண்ட்லேயே ஒரு மாதிரி இருக்கிறத நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆமாம் 1 ஹவராக எங்கடா போனானுங்கிற மாதிரியும் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டு ஜொங்குக்கிட்ட 1 பை 1 கேட்டால் நம்ம ஜொங்குக்கு எதுவுமே பேசாமல் ஜாக்கு டக்குன்னு உள்ளே வந்த அந்த மூமெண்ட்டும் பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்ததும் நம்ம ஜொங்குக்கிட்ட ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருந்த மூமெண்ட்டையும் ஜாக்கு டக்குன்னு நோட் பண்ணியிருப்பாம்ல. அந்த இதில் ஒரு மாதிரி இந்த மாதிரி காலேஜில் இருந்திருக்கோமே, அந்த ஜாக் என்ன நினைப்பான், ஜாக் ஏதாவது மற்ற பர்சன்ஸ்ட்டு சொன்னால் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு திங்க் பண்ணிட்டு இருந்தா. அந்த கிளாஸ் ரூம்குள்ளே நம்ம என்ட்ராகி ஜொங்குக் கிட்ட வராரு. இந்த மாதிரி வந்தால் ஜொங்குக்கு அப்படியே நோட் பண்ணிவிட்டு, என்ன வேணும் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஏன்டா இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற, காலேஜே ஒன்றுடு, நீ என்னோடய ஒய்ஃபு, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காடா, புரியுதா, லஞ்சு பிரேக் ஆகிடுச்சு, சாப்பிட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை ஆனால் அந்த பிளேஸில் நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்ல வந்தா, தேவையில்லாமல் கண்டதெல்லாம் யோசிச்சுட்ருக்காது என்ன, போ அமைதியாக போய் ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டுட்டு மற்ற கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணு, ஓகேயா, நீ தேவையில்லாமல் குழம்புவேன்னு சொல்லிட்டு தான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன், அதேமாரி கன்ஃபியூஷன்லேயே உட்காண்ட்ருக்க, போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷுகாவையும் ஜங்குக்கு நேராக கேண்டீனுக்கு அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு நம்மகிட்ட நேராக பிரின்ஸிபல் ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனோம். ஜாக் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தவன் கிளாஸ் ரூமுக்கு போனதும் ஜங்குக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி தேவையில்லாமல்
பயப்படலாம் செய்யாத, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜங்குக்கை சாப்பிட போகிறதுக்கு அனுப்பி வச்ச மூமெண்ட்டையும் முழுக்க முழுக்க நோட் பண்ணிவிட்டு, இந்த பிளேஸில் ஜங்குக்கு இருக்கிற இந்த லைஃப் தனக்கு தானே கிடச்சிருக்கணும், ஆனால் ஜங்குக்கு அந்த பிளேஸில் இருக்கிறானே, இது என்னோட ஃபால்ட்டு தான். நான் மட்டும் அன்றைக்கி மேரேஜ் காலை விட்டு வெளியே போகாமல் இருந்திருந்தா இன்றைக்கி டேக்கு ஒய்ஃபாக நான் தானே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ப்ளே கிரவுண்டில் ஓட விட்டுருப்பாரு. இந்த மாதிரி ரன் பண்ணபடி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு டேக் கூட ரொம்ப க்ளோஸாக ஹாப்பியாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணபடி ஜங்குக் மேலே செம்ம காண்டாகிட்டு இருக்கான். எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஈவினிங் ஹவுஸில் தான் கட்டுது. ஹவுஸில் இப்போ பெட்டில் தான் நம்ம டேயும் நம்ம ஜங்குக்கு தான். டேயும் ஜங்குக்கும் பெட்டில் கொஞ்சம் ரோல் ஆகுறாங்க மட்டும்ல. டேக்கு மேலே ஜங்குக் கீழே, இப்போ ஜங்குக் மேலேங்கிற மாதிரி மாட்டி மாட்டி ரோல் ஆனபடி 2 பேருமே பயங்கரமாக கிச்சிலாம் காட்டிலாம் ப்ளே பண்ணி விளாடுறாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விட்டா நீ தோட்டுட்ட ஜங்குக்கு இப்போ அமைதியாக வந்து ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்படியே எழுந்து பெட்டில் உட்காந்து காலேஜ் ஒர்க் பண்ண வைக்கிறாரு. இப்படி பண்ண வச்சா நான் இப்போ உங்கள் லெக் பக்கத்தில் தான் இருப்பேன், நீங்கள் ஏன் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுங்கிற மாதிரி டேயோட லெக்குக்கு நடுவில் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு காலேஜ் ஒர்க் பண்ணுறாரு. பேபி என்ன பேபி, அப்போல்லாம் மட்டும் லெக்குக்கு நடுவில் வச்சுருந்தீங்க, இப்போ என்ன ஆச்சு, நான் இங்கே இருப்பேன், இங்கே 2 பார்க்க சொன்னீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ இந்த மாதிரி என் பக்கத்தில் இருந்துட்டுக்கு நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கூட ஹிப்பை க்ரிப்பாக பிடிச்சி ஜங்கு கூட நெக்கில் பைட் பண்ணுவாரா. அங்கே என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன செடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி உட்காந்து என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்க, காலேஜ் ஒர்க்கா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே ஜங்கு கூட நெக்கை அப்படியே லிக் பண்ணி பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணால் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி டேயை மூவ் ஆன் பண்ணுறாரு. போட்டும் ப்ளே பண்ணாதீங்க, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நீ பாட்டுக்கு நோட் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் பேபி கிட்ட நான் நோட் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, நீ பெண்ணால் நோட் சொல்லிட்டு நான் டங்கால் நோட் சொல்கிறேன்னுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுவாரா. டயாங் அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணோம். என்ன பேபி ஏன் லெக்குக்கு நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கே ஆர்டர் போட்டுருக்கேனுங்கிற மாதிரி லெக்கு வச்சு நம்ம ஜங்குக்கு க்ரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன டே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நோட் பண்ணால், நீ நோட்ஸ் எழுதுவியா, நானும் நோட்ஸ் எழுதுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி நோட்ஸ் எழுதுனா நம்ம டே தான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு, அதாவது ஒரு மாதிரி லெக்குக்கு நடுவில் பிடிச்சிருக்காருல அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணப்படும். ஜங்குக்கோட நெக்கில் அப்படி இஞ்சி போய் இஞ்சா கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க, இன்னுமா ஒர்க் இருக்குது, நீ எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி 1 by 1 பேசிக்கிட்டேன். மவுட்டு தான் அப்படி பேசுதுன்னா லிப்பு மட்டும் ஜங்குக்கோட நெக்கில் ஃபுல்லாக ப்ளே ஆகுது. அப்படியே சாஃப்டாக பைட்லாம் பண்ணுறாரு. நீங்கள் பண்ணுற மூமெண்ட்டுக்கு எனக்கு ஒர்க் பண்ணுற திங்கிங்கே வர மாட்டேங்க, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது டல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை விட்டு மூவ் ஆன் ஆகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். நம்ம ஜங்குக்கு இப்போ விடுற மாதிரி தெரியல, செமையாக க்ரீப்பாக பிடிச்சி பயங்கரமாக நம்ம ஜங்கு கூட நெக்கை லிக் பண்ணி பைட் பண்ணி ஜங்கு கூட காட்டெல்லாம் கடிச்சு அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக பைட் பண்ணுறாரு. இப்படி ப்ளே பண்ண நம்ம ஜங்குக்கு தான் பாவம் டேக்கிட்ட வசமாக சிக்கிட்டு படாத படுறாரு. கொஞ்சம் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்து ஹோல் ஒர்க்கையும் பண்ணலான்னு நினச்சா நீ ஒர்க்கே பண்ணாண்டாங்கிற மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ப்ராப்ளம் பண்ணால் பண்ணிட்டு போகிறான், நம்மளை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணால் பண்ணிட்டு போகிறானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அவர் பாட்டுக்கு ஃபுல்லாக நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிடுவாரு. இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் அவர் பாட்டுக்கு நோட்ஸ் எழுதுறத நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கூட ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு அப்படியே பாடி முழுக்க ரப் பண்ணபடி ப்ளே பண்ண விட்றாரு. இதுக்கு மேலே என்னால் முடியாதுடாங்கிற மாதிரி அந்த புக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், நீ தான் பேபி பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே அவர் பக்கமாக திருப்பி ஜங்குக்கோட லிப்பில் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஜங்குக்குமே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே அப்படி ஃபுல்லாக டைட்டை ஸ்பெண்ட் பண்ணப்படி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பெட்டில் ஸ்லீப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்து ஒன்றுமே எழுதாமல் நோட்ஸ்லேருந்து எதுவுமே எழுதாமல் இருக்க மூமெண்ட்டப்பட்டுட்டு போச்சு இவர் பக்கத்தில் வந்து ப்ளே பண்ணிட்டாலே எல்லாத்தையும் மறந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக 3 o'clock போல் எழுந்து அவள்கிட்ட செய்கிறாரு. இதுவே பழைய ஜங்குக்கா இருந்தால்
குட்டியாக கூட ஒரு ஒர்க்கை பண்ண மாட்டார். அப்படி ஏதாவது ஒரு மேமோ இல்லை ப்ரொஃபஸரோ ஏதாவது சொன்னால் நெக்ஸ்ட் டைம் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு வரேனுங்கிற மாதிரி அப்படி பேசுகிற நம்ம ஜங்குக்கு இப்போ கிட்ட வந்ததுக்கப்புறம் காலேஜ் ஒர்க்கை ஒன்றை கூட பிரேக் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மற்ற மேம்ஸோட கிளாஸையுமே நம்ம ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஜங்குக் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறான்னானுங்கிற மாரி ஃபுல்லாக நோட் பண்ணிடுவார். இந்த மாதிரி நோட் பண்ண நைட்டு அவர் ப்ளே பண்ண மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கும் கோஆப்ரேட் பண்ணி டயட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டயர்டில் ஸ்லீப் பண்ணியிருப்பாங்க. இப்போ 3 o'clock எழுந்து அவ்வளோட்டையும் உட்காந்துருந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட்ஸை ஒரு பொறுப்பாக எழுதுறாருல, அதுக்கு காரணம் யாரு? மேலே இருக்க பயிற்றில் இந்த மாதிரி வேக வேகமாக நோட்ஸ் எழுதிட்டு இருக்க மூமெண்ட்டும் ஜங்குக்கு ஸ்லீப்பிங் வருது. அப்படியே ஐஸெல்லாம் ரப் பண்ணப்படியும் வேக வேகமாக எழுதிட்டு இருக்கிற பெட்டில் ஸ்லீப் பண்ண பொசிஷன்லேயே நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. ஐயோ பிபி, என் மேலே என்ன ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கு. நான் சொன்னேனுங்கிறதுக்காக எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மள்கிட்ட இப்படி ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தோம். ஜங்குக் அவன் ஒர்க்கை பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி படுத்து ஸ்லீப் பண்ணிடுவார். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே காலேஜை காட்டுது. காலேஜில் ஒவ்வொரு கிளாஸாக எண்ட் ஆகி இப்போ டேயோட கிளாஸ் தான். கரெக்டாக இப்போ கிளாஸ் ரூமுக்குள்ள வர்றாரு. இந்த மாதிரி வந்தோம். இப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தா நைட்டு ஸ்லீப் பண்ணது 12 o'clock எழுந்தது 3 o'clock நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப்பிங்காக வருது. அது வேற போட்டா குறைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சை வேறு முடிச்சு வச்சு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வந்த மூமெண்ட்டுக்கு நடத்துகிற கிளாஸுக்கும் பேசுகிறதெல்லாம் ஏதோ தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குது பொழுது நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக அவருக்கு ஸ்லீப்பிங் வந்து அப்படி கிளாஸை கவனிச்சுட்டே இருந்தவர் அந்த டெஸ்கில் கெட்ட வச்சபடி பட்டுருவார். ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர் நோட் பண்ணோம். ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை கிளாஸ் நடந்துக்கிட்டே நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு அப்படி புக்கை ரீட் பண்ணபடி ஜங்குக்கு என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி ஜங்கு கிட்ட வரைக்கும் வருவாரா. இந்த மாதிரி வந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்மகிட்டயே நோட் பண்ணுறாங்க, ஜங்குக்கையும் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜாக்குமே நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். நம்மகிட்ட கரெக்டாக ஜங்கு கிட்ட வந்து நின்றுட்டு என்னடா எல்லாரும் என்னையே பார்க்குறீங்க, பிளாக் போர்டை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே பிளாக் போர்டை பார்த்து திரும்பினோம். இந்த மாதிரி டெஸ்கில் ஹெட்டை வச்சபடி பேபி மண்டியே டயர்டில் ஸ்லீப் பண்ணுற ஜங்குக்கை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்துலேயே நின்னபடி ஜங்குக்கோட ஃபேஸே நோட் பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே புக்கை ரீட் பண்ணபடியே ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணி விடுறாரு. பேபி பாவம் நைட்டு படுத்துன பாட்டுக்கு இங்கே வந்து ஸ்லீப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கை விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகுறாரு. ஜங்குக் இருக்கிற பெஞ்சுக்கு ஜங்குக் ஹெட்டை வச்சு படுத்துருப்பார்ல அந்த பெஞ்சு அந்த கார்னரில் அப்படியே நம்மகிட்ட உட்காண்டபடி லைட்டாக சாஞ்சு உட்காண்டபடி அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு மொத்தமாக மறைச்சபடி நம்மகிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு. இந்த மாதிரி நம்மகிட்ட கிளாஸ் எடுக்கிற மூமெண்ட்டை சுகர் நோட் பண்ணிவிட்டு நல்ல ஒய்ஃபுக்கு ஏற்ற ஹஸ்பண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே ஜங்குக்கையும் நோட் பண்ணோம். இப்போ அப்படியே இப்போ கிளாஸ் வெளில கிளிக் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே 1 by 1 வெளியே போனோம். இப்போ நம்மகிட்ட அவன் ரொம்ப டயர்டாக இருப்பான், அவனை கேண்டீனுக்கு கூட்டு போய் ஏதாவது வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் மணியை சுகாவோட ஆன்சரில் கொடுத்துட்டு நம்மகிட்ட அங்கேருந்து போவாரா இந்த மாதிரி போனோம். ஜாக்குக்கு இந்த மூமெண்ட் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வந்து அப்போ ஒரு ப்ரொஃபஸராக பார்த்தா நம்ம ஜங்குக்கு என்னத்துக்கு பனிஷ் பண்ணியிருக்கணும். பட் அவர் ஹஸ்பண்டாக திங்க் பண்ணி ஜங்குக்கு நல்லா அந்த பீரியடு 1 hour நல்லா ஸ்லீப் பண்ண விட்டுருந்துருப்பாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணதும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஜங்குக்கு பார்க்கக்கூடாது, ப்ரொஃபஸர்ஸ் யாருமே பார்க்கக்கூடாது. ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு ப்ரொஃபஸர் பக்கத்தில் இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்லீப்பாக பண்ணுவாங்க. அவங்க ஸ்டடி ஒர்க் அந்த மாதிரி கவனிக்க தானே செய்வாங்கங்கிற மாதிரி தானே எல்லோரும் நோட் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சேவ் பண்ணி ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண விட்ருப்பாரு. இப்படி மணி கொடுத்துட்டு போகிற அந்த மூமெண்ட்டை ஜாக்கு நோட் பண்ணிவிட்டு ஜாக்கு காண்டில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு கிளாஸே முடிஞ்சு போச்சு எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்துக்கிட்டான். ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கிளாஸ் ரூமில் இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். 1 hour ஃபுல்லாக ஸ்லீப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன ஸ்லீப் பண்ணனா என்னை யாரும் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டால் அதெல்லாம் பார்க்கலவா அப்படிங்கிற மாதிரி சரி வா நம்ம கேண்டீனில் போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து நம்ம சுகா கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். ஜங்கு கூடயே ஜாக்கும் போகிறான். இந்த மாதிரி போனோம். நம்ம ஜங்குக்கு தெரியல தன்னோட பிரதருக்கு தான் மேலே ஒரு மாதிரி ஜங்குக்கு பிடிக்கல அப்படிங்கிற அந்த பிஹேவ்
நம்ம ஜங்குக்கு தெரியல. தன்னோட பிரதர் ஆச்சே, சைல்ட்லேருந்து தன்னோட பேரண்ட்ஸ் தான் பிரதர் மாதிரியே வளர்த்துருக்காங்க. தனக்கு ஹயாங்னுங்கிற மாதிரியும் நம்ம ஜாக்குக்கிட்ட நல்லாவே பேசி பழகுவார். இந்த மாதிரி இருந்தோம். இப்போ கேண்டீனில் அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஹவுஸில் தான் இப்போ ஹவுஸில் நம்ம டேய் தான் அப்படியே பெட்டில் உட்காண்ட்ருப்பாரா. ஜங்குக்கு நேராக ஸ்டெப் ஏறி மேலே ரூமுக்கு வர மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு, பேபி ரூமுக்கு வர கிளாஸ் எடுத்தா ஸ்லீப்பா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டோர்கிட்ட வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நின்னான். ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. டேய் என்ன எடுத்தாருன்னே எனக்கு தெரியலையே கிளாஸில். இப்போ வேற என்கிட்ட கேட்டால் நான் என்னன்னு சொல்லன்னு தெரியலையேங்கிற மாதிரி அந்த குழப்பத்திலே அப்படி டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து அப்படியே பார்க்குறாரு. ஐயோ டேய் இல்லை போலுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி ஹாப்பியானோம். அங்கே தேடுனா எங்கள் பேபி ஒன் டே கிடைப்பான், எங்கெல்லாம் இருக்கிறானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் அப்படியே தூக்குவாரா. இந்த மாதிரி தூக்குனோம். அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கட்டுனா என்ன பண்ணுவாங்க. என் பேபி இன்னைக்கு கிளாஸ் எடுக்க சொல்ல கிளாஸை ஒழுங்காக கவனிக்கல, அதனால என் பேபிக்கு பனிஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தூக்குற பொசிஷன்லேயே நம்ம ஜொங்கு கூட நெக்லெலாம் கிஸ் பண்ணுறாரு. போதா குறைக்கி ஜொங்கு கூட செஸ்லலாம் கிஸ் பண்ணி அவரோட ஃபேஸ் எங்கே அந்த லிப் எங்கெல்லாம் படுதும் எல்லா பிளேஸ்லேயும் கிஸ் பண்ணி ப்ளே பண்ணால் டேயாங் அப்படிங்கிற மாதிரி டேயோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி சாரி அது நீங்களாக இருந்தது அவர் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு சொன்னால் பேக் சைடில் ஷுகாவும் ஜாக்கும் நின்றுட்டுருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு கீழே இறக்கி விடுவாரா. இந்த மாதிரி இறக்கி விட்டோம். அது வந்து டேயாங் நீங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இப்படி நம்ம ஜங்குக்கு பேசினா டேக்கே ஒரு மாதிரி ஆகிரும். ஜங்குக்கிட்ட அண்ணனுங்கிற மாதிரி ப்ளே பண்ணியிருப்பாரு. பேக் சைடில் ஜாக்கு ஷூ அவருக்கு அதை பார்த்துட்டு என்னம்மா கிஸ் பண்ணிட்டோம் விட்டா ஜங்குக்கு இந்நேரத்துக்கு என்னெல்லாமோ பண்ணியிருப்போமேங்கிற மாதிரி நம்மகிட்ட நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே பேர் வர அந்த மாதிரி போனாங்க. டென்ஷன் ஆகாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷிகாவையும் ஜாக்கை உள்ளே கூப்பிட்டுட்டு அங்கிள் ஆண்டி என்னோடய ஃப்ரெண்டு வந்துருக்காங்க, அது மட்டும் இல்லை என்னோடய ஹயாங்கும் வந்துருக்கான், ஃபுட்டை எடுத்துகிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஜங்குக்கு நீ ரூமில் இரு நான் ஸ்நாக்ஸ் எடுத்து வரேங்கிற மாதிரி ஜங்குயோட மாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னோம். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரூமுக்குள்ளே வந்து அப்படியே காலேஜ் ஒர்க்கு பண்ணுறாங்க. இந்த மாதிரி காலேஜ் ஒர்க் பண்ணோம். இது ஜாக்கோட பிளானு. நீ டே கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க, கண்டிப்பாக நீ இவ்வளோ மார்க் எப்படி எடுக்கிற மாட்டலாம், நீ ஒழுங்காகவே ஸ்டடி பண்ண மாட்டியே, நிறைய ப்ரொஃபஸர் மேம்கிட்ட திட்டு தானே வாங்குவேன், இப்போல்லாம் இப்படி கரெக்டாக எல்லா எக்ஸாம்லேயும் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே வந்து அன்னன்னைக்கு உள்ள ஒர்க்கை பண்ணாட்டா என்னை விடையே மாட்டார், எக்ஸாமுங்கிறது எனக்கு தெரியுதோ இல்லையோ டேக்கு தெரிஞ்சிடும், அதனால என்னை பயங்கரமாக அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பராக வச்சுட்டு தான் ஸ்லீப்பே பண்ண விடுவார், அதனால தான் என்னால் இப்போ இப்படி மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியுதுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லியிருப்பார். இந்தளவுக்கு உனக்கு ப்ரொஃபஸர் ஹெல்ப் பண்ணுறாருலடா, எங்களுக்கும் நிறைய டவுட் ஆகுது, நாங்களும் ப்ரொஃபஸர்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு கேட்க ஷுகாவுமே இப்போ வந்து ஃபைனல் எக்ஸாம் கொஞ்சம் பெரிய எக்ஸாம் வருதுல்ல, அதனால நம்மளும் எக்ஸாமுக்கு எங்கே போகன்னு தெரியலையே, நல்ல ஸ்கோர் வாங்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஷுகா கேட்கவும் ஷுகா வந்து ஜொங்கு கூட ஃப்ரெண்டா, ஷுகாவே இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட்டெல்லாம் ஆகுது, நான் ப்ரொஃபஸர்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு சொல்லித்தர்றவர் உங்களுக்கெல்லாம் சொல்லித்தர மாட்டேன்னு பாரா, வாங்க அப்படிங்கிற மாதிரி ஷுகாவுக்காக ஜாக்கையும் ஹவுஸுக்கு கூட்டுருப்பாரு. இந்த மாதிரி கூட்டு வந்தால் இப்போ நம்ம டேட்டா அப்படியே அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வந்தோம். டேக்கு இன்னுமே இந்த ஷைனஸ் போகலை, இருந்தாலுமே இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்தா ஹஸ்பண்ட் இவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கிளாஸ் எடுப்பீங்களா, அவங்களுக்கு 1-2 பிளேஸில் மிஸ்டேக் ஆகிடும், தெரிய மாட்டாங்கண்ணா, நீங்கள் கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்களோ அதேமாரி சொல்லிக் கொடுக்குறீங்களா, எக்ஸாம்ஸ்லாம் வரட்டுல்ல அதில் அவங்க மார்க்கு ஸ்கோர் பண்ணணும்னு திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜொங்குக்கு பேசுகிறத கேட்டு சரி ஓகே நீ உன்னோட ஒர்க்கை பாரு, யாருக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையுமே சொல்லி தரேங்கிற மாதிரி நம்மகிட்ட எப்படி ஜொங்குக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தோம். ஜொங்குக்கோட மாம் நேராக வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம ஜொங்குக்குன்னு மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ், ஏன் டேக்கே அதே ஸ்நாக்ஸ் தான், பட் நம்ம ஜொங்குக்கை மட்டும் டேயோட மாம் ரொம்ப கவனிக்கிறாங்க. டே ஜங்குக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஐ ஆண்டி எனக்கு பிடிச்சிட்டா ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஹாப்பியானோம். எனக்கு தெரியும் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு, டேய் டா வாங்கிட்டு வந்தான்,
ஜங்குக்காக ப்ரிப்பேர் பண்ணி வைங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நோட் பண்ணிவிட்டு அப்படியே என்கிட்ட ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டோம். ஜங்குக்கோட டேயோட பேரண்ட்ஸுமே ஜங்குக்கு மேலே ஏதோ அதர் பர்சன்டோட ஹவுஸ்லேருந்து வந்த பர்சன்ட்டு ட்ரீட் பண்ணாமல் தன்னோட சன் மாதிரியே லவ் காட்டுற அந்த மூமெண்ட் ஜாக்குக்கு இன்னும் நிறைய பொறாமையை கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு டேக்கும் ஃபீட் பண்ணி விட்றாரு. போட்டா குறைக்க பக்கத்தில் உட்காந்துருக்க சுகாவுக்கும் ஃபீட் பண்ணி விட்றாரு. ஆனால் பட் ஜாக்குக்கு மட்டும் ஃபீட் பண்ணி விடல. இதை நம்ம டே நோட் பண்ணுறாரு. என்னாச்சு, எனக்கும் ஊட்டி விட்டா, சுகாவுக்கும் ஊட்டி விட்டா, ஹயாங்க்கு ஊட்டி விடலையா? அவன் நான் எதை ஊட்டி விட்டாலும் அவன் சாப்பிட மாட்டான். அதாவது நம்ம ஜங்குக்கு எதை ஃபீட் பண்ணி விட்டாலும் சேட்லேருந்து ஒன்றா தானே இருந்திருப்பாங்க. எதை நம்ம ஜங்குக்கு ஆசையை கொடுத்தாலுமே அதை ஜாக்கு வாங்க மாட்டான். அவனுக்கு தான் ஜங்குக்கு பிடிக்காது. அதனால அந்த ஒரு ரீசனுக்காக எதை கொடுத்தாலுமே வாங்கிக்க மாட்டான். அந்த மூமெண்ட்டை இப்போ அப்படியே நம்ம டேட்டா சொல்கிறாரு. என்னோட ஹயாங்க்கு நான் எதை கொடுத்தாலும் அவர் வெயிட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படிலாம் இல்லை ஜங்குக், அது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பிடிக்காது. அதை தான் நான் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன். இல்லை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், காலேஜில் ப்ரொஃபஸரு, ஹவுஸில் ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னோம். ஏன் காலேஜ்லேயே நான் ஹஸ்பண்டுன்னு சொல்லுவேன், பட்டு அந்த காலேஜ் ஓனர் என்னோடய ஹஸ்பண்ட் ஆச்சே, அப்புறம் பிறகு அவங்கள யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. இல்லை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி போடும், ஹஸ்பண்ட் சொல்லி செடியூஸ் பண்ணாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கூட காட்டுக்கிட்ட வந்து சொல்லுவாரா, போட்டேன் அங்கே எப்போ பட்டல அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி டையை அடிச்சுட்டு அப்படியே நோட்ஸ் எழுதுவாரா. அந்த மாதிரி எழுதுனா நம்ம டே எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறாரு. போட குறைக்கி நம்ம ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஒரு மாதிரி சிரித்து ஸ்மைல் பண்ணப்படி நல்லாவே டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஜங்குக்குமே டே கூட இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு செம்மையாக டைத்தை ஸ்பெண்ட் பண்ணப்படி காலேஜ் ஒர்க்கெலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணோம். இப்போ 9 ஆயிடுச்சு. 9 ஆன மூமெண்ட்டை பட்டுட்டு ஹவுஸுக்கு போயிருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு இங்கே தான் பக்கத்தில் தான் ஹவுஸ், நான் போயிடுவேங்கிற மாதிரி சுகாசனம். நம்ம ஜாக்குமே நானும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக் அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே வரான். இந்த மாதிரி வெளியே வந்து டேயோட ஹவுஸ் அப்படியே ஃபுல்லாக நோட் பண்ணுறான். அவ்வளோ பெரிய ஹவுஸு நம்ம டேயோட ஹவுஸு. இந்த ஹவுஸெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஜாக்கே தீர்த்தபடியே நம்ம ஜொங்கு கூட ஹவுஸுக்கு போனால் எங்கள் டைம்ஸுக்கு பாக்கி அப்படியே டேஸஸ் போகுது. இந்த மாதிரி டேஸஸ் போனோம். இப்போ நம்ம டேக்கு வந்து கம்பெனியில் ஒர்க், ஓகே, கம்பெனியில் ஒர்க்குங்கிறதுனால நம்ம டே வந்து காலேஜுக்கு ஒரு 1 வீக் வரமாட்டார். அது ஜங்குக்கிட்டையுமே சொல்கிறாரு, காலேஜுக்கு 1 வீக் வரமாட்டேன் பேபி, ஓகேயா? கம்பெனியில் என் டேட் அதர் கண்ட்ரிக்கு போயிருக்கார்ல, முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் வருது, டேடோட ப்ளேஸ்லேருந்து நான் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், ஓகேயா? என் சம்மட்டு ஒய்ஃப், என்னோடய நாட்டி ஒய்ஃப், என்னோடய ரூட் ஒய்ஃப், அமைதியாக காலேஜுக்கு போகிறீங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் ஸ்டடி என் பண்ணுறீங்க, ஓகேயா? அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எக்ஸாம்ஸ் தானே வருது, நான் எக்ஸாம்ஸை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி சொன்னோம். எக்ஸாம்னே சொல்லாத, ஸ்டடியும் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு சமட்டு பையனாக காலேஜுக்கு போயிட்டு வா, ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, டே அங்கே இல்லைன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே நேராக காரிடோரை ஓப்பன் பண்ணி காலேஜுக்கு அனுப்பி விட்றாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு காலேஜுக்கு அனுப்பிவிட்டு டே வந்து டேட் இல்லாத அந்த பொசிஷனுக்கு, கம்பெனிக்கு டேடோட பொசிஷனுக்கு நம்ம டேங் வந்து கம்பெனிக்கு போயிடுவார். இந்த மாதிரி கம்பெனிக்கு போனோம். இப்போ காலேஜுக்கு நம்ம ஜங்குக்கு வந்துட்டாரா, டே இல்லையா? அப்புறம் எப்படி நம்ம ஜங்குக்கு நார்மல் ஜங்குக்காக இருப்பார்? டே காலேஜுக்கு வரலன்னொடனே ஜங்குக்கு மாட்டியிருப்பார்ல இயரிங், செயின், பிஎஸ் எல்லாத்தையும் எடுத்து வேர் பண்ணிட்டாரு. இதை எல்லாத்தையும் வேர் பண்ணிவிட்டு பண்ணாண்டா என்ன நானே ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சுகாடம் ஹஸ்பண்டு காலேஜுக்கு வரலன்னொடனே அப்படி இன்னசென்ட் பையன் மாடி இருந்து ஜங்குக்கு ரூடு பையன் நான் சேஞ்ச் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். என் ஹஸ்பண்டுக்கு நான் இந்த மாதிரி வேர் பண்ணுறது பிடிக்கல, ஆனால் பட் எனக்கு இப்படி இருக்குதானே பிடிச்சிருக்கு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தான் திங்க் பண்ணுறேன். அவர் தான் 1 வீக் இனி வர மாட்டார்ல, இந்த 1 வீக்கும் இந்த ஜங்குக்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே இருக்க சொல்ல எவ்வளோ இன்னசென்ட் பை மாதிரி இருந்திருப்பாரு. ஆனால் பட் இப்போ அப்படி இல்லை, டே 1 வீக் காலேஜ் கிடையாது, அதனால காலேஜ் இனி நம்மது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பில்லி பண்ணுறாரு, ரேக் பண்ணுறாரு, போதா குறைக்க சார்லி டீம் கூட ஃபைட்டும் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு போக சொல்ல அவ்வளோத்தையும் கலட்டி ரிமூவ் பண்ணி பேக்குள்ளே வச்சு குட் பாய்
மாதிரி ஹவுஸுக்கும் போகிறாரு. இந்த மாதிரி ஒரு 3 டேஸ் போகுது. இந்த 3 டேஸுமே ஜாக் வந்து அவ்வளோவா நோட் பண்ணியிருக்க மாட்டான். 3 டேஸ் மூவ் ஆன் ஆகி 4வது டே தான். 4வது டே வந்து நம்ம ஜங்குக் எல்லாத்தையுமே அப்படி சேஞ்ச் பண்ணி ரிமூவ் பண்ணி பேக்குக்குள்ளே வச்சு கழட்டி வச்சுட்ருக்க மூமெண்ட்டில் ஜாக் நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை ஹையாங், இதெல்லாம் வேர் பண்ணால் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அதான் அதை எல்லாத்தையுமே பேக்கில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கழட்டி பேக்கில் வச்சுட்டு டேக்கு இது பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக காரில் வந்து உட்காந்து நேராக ஹவுஸுக்கு போகிறாரு. ஓ! அவனுக்கு பிடிக்காததெல்லாம் நீ இந்த மாதிரி சீக்ரெட்டா செஞ்சிகிட்ருக்கியா? இது ஒன்று போட்டாடு அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம ஜாக்கு நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நெக்ஸ்ட் டே தான். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே காலேஜுக்கு ஃபுல்லாக ரெடியாகி அந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் பேக்கில் கரெக்டாக வச்சுருக்கோமானுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு வந்து பால்கனியில் வந்து அவரோட சாக்ஸ் எல்லாம் வச்சுருந்துருப்பாரு. பால்கனியில் வச்சுருந்ததை மறந்துருப்பாரு. அதை இப்போ அப்படி போய் எடுக்க போவார். இந்த மாதிரி எடுக்க போனோம். ஃப்ரெஷ்ஷப் ஆக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே இருக்கிற நம்மகிட்டே ஜங்குக் டவல் தான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆக போனட்டே டவல் எடுக்காமல் போயிருப்பார் போலுக்கு. அதனால் ஜங்குக் டவல் வேணும், டவல் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமுக்குள்ளே கட்டிக்கிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி கட்டிட்டு இருந்தான். டேக்கிட்ட வந்து ஜங்குக் உங்களை சீட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுக்கு ஜாக்கு மார்னிங்கே டேயோட ஹவுஸுக்கு வந்துடுவான். இந்த மாதிரி வந்தால் நம்ம டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட ஜங்குக் எங்கே, நான் ஜங்குக்கை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக் மேலே ரூமில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரூம்லையாடா இருக்கானுங்கிற மாதிரி நேராக நம்ம ஜாக்குக்கு ரூமுக்கு வந்தோம். நம்ம ஜங்குக் வந்து பால்கனியில் நின்றுட்டுருப்பாரு. இந்த மாதிரி பால்கனியில் நின்றுக்கிட்டு இருந்தான். நம்ம ஜாக்கு ஜங்குக் பால்கனியில் நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, பால்கனியில் நின்று ரசிக்கிறியா, ரசிப்ப, இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருந்தால் ஜாலியாக தானே இருப்ப, கஷ்டமாக படப்போகிற, உன்னை இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆக்கடானா இன்றைக்கி நான் இந்த பிளேஸ்க்கே வந்திருக்கேனுங்கிற மாதிரி ஃபுல்லாக திங்க் பண்ணிட்டு இருந்தா. ஹே ஜங்குக், உனக்கு காடு கேட்கலையாடா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன்டா, அவசரத்தில் டவல் எடுக்காமல் வந்துட்டேன், டவல் பெட்டில் தான் இருக்குது, எடுத்துத்தா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்ட கட்டுறதை கேட்டு, ஐயோ டேங் உள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி டவலை ஹேண்ட்ஸில் எடுத்தபடியும் நேராக அந்த ரெஸ்ட் ரூம் டோரை நாக் பண்ணிவிட்டு டவலை ஜாக்கு கொடுப்பானா. இந்த மாதிரி கொடுத்தேன். என்ன திமிருடா, எவ்வளோ நேரமாக கத்திக்கிட்டு இருக்கேன், டவலை பொறுமையாவா கொண்டு வந்து கொடுக்குற, அதுவும் எப்படி நீங்கள் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வர மாட்டீங்களோ, நாக்கா பண்ணுவீங்கிற மாதிரி இப்படி கொடுக்குற ஜாக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே நம்ம புஷ் பண்ணி ஜாக்கை உள்ளே இழுத்துட்டு வரான். இழுத்த வீட்டுக்கு ஜங்குக்குங்கிற அந்த திங்கிங், நம்மளோட பெட்ரூமில் யார் இருப்பா, ஜங்குக் தானே இருப்பானுங்கிற மாதிரி அது ஜங்குக்குங்கிற மாதிரி திங்கிங்கில் ஜங்குக்கு இழுத்த வைக்கிட்டுக்கு, அதாவது ஜாக்கை இழுத்த வைக்கிட்டுக்கு டைட்டாக ஹேக் பண்ணப்படி என்னையை ஏமாற்றிட்டு இருக்க நீ, நைட்டுன்னா பக்கத்தில் வந்தால் டயர்டாக இருக்குது, ஸ்லீப் பண்ண போகிறேன், எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி அப்படியே ஃபுல்லாக ட்ராமா பண்ணி ஏமாற்றினேன். எவ்வளோ நேரமாக கட்டிக்கிட்டு இருக்கேன், டவல் தான்ட்டு நாக் பண்ணிட்டு தான்டா டவலை மட்டும் வாங்குவேனா, என் கூட சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக மாட்டேன் நான் சொல்லி என்கிட்ட ஃபைட் பண்ணேன், இப்போ சிக்கிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட பேசுகிற திங்கிங்லேயே இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாக்குக்கிட்ட பேசிட்டு அப்படியே ஜாக்கை பிடிச்சி பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணுவாரா. இந்த மாதிரி லாக் பண்ணால் இவ்வளோ நேரம் வந்துட்டு ஹாக் பண்ண மூமெண்ட்டில் ரொம்ப அமைதியாக இருந்தவன் இப்படி லாக் பண்ண பொசிஷனில் ஐயோ பாட்டுட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு ஷாக் ஆனா டெய்யுமே செம ஷாக்கு. நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஜாக்கை விட்டு நம்மகிட்ட மூவ் ஆனோம். இப்படி இந்த மாதிரி ஒரு கலவரம் ரெஸ்ட் ரூம்குள்ளே நடந்த அந்த மூமெண்ட்டுக்கும் ஷூவை எடுக்க போன நம்ம ஜங்குக்கு ஷூவை அப்படியே ஃபீட்டில் மாட்டி விட்டுட்டு அப்படியே நேராக ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா டக்குன்னு அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு நம்மளை பாட்டுட்டாரேங்கிற மாதிரி டக்குன்னு ரெஸ்ட் ரூமில் இருந்து நனைஞ்சபடியே ஜாக்கு வெளியே வந்து நிற்பானா. ஜாக்கு பின்னாடி நம்ம வந்து நிற்பாரா. இந்த மாதிரி 2 பேருமே ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வர மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தோம் நம்ம டேக்கு தான் ஜங்குக் அது வந்து ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்ல வர்றதுக்குள்ளே ஜாக் வந்து ஜங்குக் நீ தப்பாலாம் எடுத்துக்காட்டு ஜங்குக், அவர் டவல் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாரு, நீ ரூம்குள்ளே இருந்த மாதிரி தெரியல, அதான் டவலில் தான் நாக் பண்ணி கொடுத்தேன், அவர் நீ நினச்சி தெரியாமல் ரூம்குள்ளே இழுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜாக் ரொம்ப நல்லவா மாதிரி பேசுகிறோம். வேணும் நீ பண்ணுறது பண்ணிவிட்டு இப்படி நல்லவ மாதிரி பேசுகிற இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்கிட்டா நம்ம ஜங்குக் இந்த மாதிரி அவன் ஹயாங்க ரூம்குள்ளே இழுத்துட்டோமே என்ன நினைப்பான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்லேயே நோட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு நேராக கோவமாகவே வர்றாரு. கோவமாக வந்து உனக்கு அறிவில்லட்டையா,
கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாரி திட்டு வரா இந்த மாரி திட்டுனா, அ அ அடு அடு அடி ஜங்குக்கு நான் வந்து வே வேணும்னே இப்படி பண்ணல அப்படிங்கிற மாரி இப்படி பேச வந்தா டேயோட டீஸ நம்ம ஜங்கு கிள்ளுறாரு. அறிவில்ல, அறிவில்ல, ரூமுக்குள்ள யார் இருக்காங்கன்னுலாம் நோட் பண்ண மாட்டியா? இப்படியா பிடிச்சு ஹக் பண்ணுவ? பாவம் என் ஹயாங். நீ பண்ண மொமெண்ட்ட பட்டு அவன் பயந்துருப்பான். அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா, இந்த மாரி சொல்றத கேட்டு ஜாக் 2 பேருக்குள்ளயும் பயங்கரமா ஃபைட்லாம் வருங்கிற மாரி திங்க் பண்ணியிருப்பான். ஆனா நம்ம ஜங்குக்கு வந்து அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான மூமெண்ட். நம்ம நெனச்சு ஜாக்க ஹக் பண்ணியிருக்காரு. ரெஸ்ட் ரூம்குள்ள கூப்பிட்டுருக்காரு. நம்மன்னு தெரிஞ்சிருந்தா நம்மள என்ன ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே விட்டுருப்பாருங்கிற மாதிரி இப்படி நம்ம டேயை நோட் பண்ணிட்டு டேயை லைட்டாக திட்டிட்டு போ போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு போ அப்படிங்கிற மாதிரி அப்படியே கப்போர்டை பிடிச்சி தள்ளுவாரா இந்த மாதிரி தள்ளும். சாரி ஐயாங், உன் ட்ரெஸ் முழுக்க ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் அப்படி தான், சரியான ரூட் பாய்.